அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இப்படி இயேசுவை விட்டு விலகி போன இந்த அநேக சீஷர்கள் எங்க போனாங்கன்னே தெரியாத பிறகு ஆள் அடையாளமே தெரியாமல் போய்விட்டார்கள். எங்க போயிருப்பாங்கன்னா, அந்த காலத்தில் இந்த உலகம் எப்படி இருந்தது அதை கொஞ்சம் நம்ம பார்க்கணும். அந்த காலத்தில் இருந்த உலகத்தில் பலதரப்பட்டமான பாதைகள் இருந்தது, பலதரப்பட்டமான மார்க்கம் இருந்தது. பாருங்க, பரிசேயர்கள் இருந்தார்கள். அவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, வெளிப்புறமாக பரிசுத்தமாக இருந்தார்கள், உள்ளமோ கர்த்தருக்கு தூரமாக இருந்தது. ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்த பரிசேயர்கள். சதுசேயர்கள் இருந்தார்கள். அவங்க யாருன்னு கேட்டேன், கிட்டத்தட்ட நாத்திகன் போலத்தான் அவங்க. ஏனென்றால் அற்புத அடையாளங்களை அவர்கள் விசுவாசிக்கவில்லை, நம்பவில்லை. ஏரோதியர்கள் இருந்தார்கள், ஆடம்பர பிரியர்களாக இருந்தார்கள். கிரேக்கர்கள் இருந்தார்கள், தத்துவ ஞானிகள், அவர்கள் ஞானத்தை தேடுகிறவர்கள். ரோமர்கள் இருந்தார்கள், மாம்ச பலத்தை நம்பினவர்கள். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த சீஷர்கள் போறான்னு சொன்ன எங்க போயிருப்பாங்க? அவர்களுக்குள்ளே, அந்த தத்துவங்களுக்குள்ளே, அந்த அறியாமைக்குள்ளே, அந்த பாவத்துக்குள்ளே போய் மறைந்தே போனார்கள், காணாமலே போனாங்க. பாருங்க அருமையான கத்திரி பிள்ளைகளே. ஆக இப்படிப்பட்ட இந்த உலகத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது என்னவா, எரேமியா 2:13, ஜீவ தண்ணீர் ஊற்றாகி நான் இருக்கும் பொழுது, தாகம் தீர்க்கக்கூடிய தண்ணீராக நான் இருக்கும் பொழுது, ஆனால் என் ஜனமோ என்னை விட்டு தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார்கள். தாகம் நிற்காத காரியங்களுக்காக பணத்தை செலவழிக்கிறார்கள், நேரத்தை செலவழிக்கிறார்கள். அப்படித்தான் ஒரு ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அதெல்லாம் நினைச்சு தான் ஆண்டவர், என் ஜனங்கள் 2 தீமை செய்தார்கள், என்னை விட்டு விட்டார்கள். ஆக வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்கள். இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிற சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தாகம் தீர்க்காத தண்ணீர் உள்ள அந்த தொட்டிகளை தெரிந்து கொள்ளாதீங்க. இன்றைக்கு எங்க திரும்பினாலும் பாருங்க, முழு உலகத்திலேயும் வறட்சி, ஆவிக்குரிய வறட்சி உண்டு, பொருளாதார வறட்சி உண்டு. நமக்கு முன்பாக வெடிப்புள்ள தொட்டியும் இருக்கிறது, ஜீவ ஊற்றாகி ஆண்டவர் இயேசுவும் இருக்கிறார். நாம் எதை தெரிந்து கொள்கிறோம்? இதை கேட்கிற தேவ பிள்ளைகளா இருக்கட்டும், ஒருவேளை இயேசு அறியாத மக்கள் இன்றைக்கு ஆண்டவரத்தில் வாங்க. உங்கள் தாகத்தை தீர்க்கக்கூடியவரா, சமாதானத்தை கொடுக்கக்கூடியவரா, சந்தோஷத்தை கொடுக்க, நம்பிக்கை கொடுக்கக்கூடியவரா, உதவி செய்யக்கூடிய, ஆறுதல் கொடுக்கக்கூடியவரா உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களை உயர்த்துவார், தூக்கி எடுப்பார். கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.